அமைச்சர்களே, எனது தம்பியாகிய அனதாபி சூரனை குருச்சத்திரம் அனுப்பி வச்சேன் அல்லவா? வெற்றி பெற்றானா? என்ன அடி நம்ம தம்பி போல ஏன போல மகாராஜா. நீ சென்றாயா? போன கூட சென்றதால் தான் சொல்றேன். அப்படியா போடுறாங்க வண்டியை அவர்களுக்கு கேடு காலம். என்னை எதிர்த்து யுத்தத்திற்கு வருகிறார்களா? அது வந்து ஒரு பொட்டச்சு பேசிக்கிட்டு வராங்க. அந்த வன்னியனுடைய சிரசை கொண்டு வாருங்கள். மூச்சு மேல இப்பெல்லாம் சொல்லுங்க. ஆல்ரெடி எடுத்து வந்துட்டேன். தலை கொண்டாட்டியா? எங்க இருக்கிறான்? அவனுடைய எவ்வளவு திமிர் இருந்தால் என்னை எதிர்த்து பேசுகிறான். அவன் மூஞ்சில நான் காரி துப்பேன். ஏன்னா என்னிடத்திலே வந்து எதிர்த்து பேசுகிறான். இன்று போய் உனக்கு வாயில எச்சுக்கிட்டே இல்ல, நான் கடன் தட்டணும். நல்ல வாய் நிறைய வச்சு தம்பி அனதாபி. ஐயோ, தம்பியுடைய படைக்கு அஞ்சான் என்று சொல்லுவார்களே. மாண்டு மடிந்து விட்டாயா தம்பி? தம்பி, வீர சிங்கம் போல் சென்றாயடா. தம்பியும் மாடி
உன்னை எப்படி எல்லாம் அடித்து சித்திரவதை செய்தார்களோ தம்பி, நீ என்ன நினைத்தாயோ தம்பி, நாம் இருவரும் சென்று நான் சாகா வராமோ பெற்ற அந்த அரணிடத்திலே நாம் சென்று இருவருமாக சாகாத வரம் பெற்றது பொய் ஆகிவிட்டதோ. அந்த தேவர்கள் சூழ்ச்சி செய்து நம்முடைய குலத்தை அழித்துக் கொண்டு இருக்கிறார்களே. தம்பி, தம்பியுடையான் படைக்கேஞ்சான் என்று சொல்லுவார்களே. என்ன நான் செய்ய போகிறேன் இனிமேலா? அந்த நன்றான பதித்து சிறையில் அடித்து அரக்க மாதர்களுக்கு அந்த தேவ பெண்களை பணிவிடை செய்யும்படியாக செய்து வைத்திருக்கிறேனே. அவர்களை நான் சித்திரவதை செய்யாவிட்டால் என் பெயர் வாதாபி சூரன் கிடையாது. ஆண்டாக அழுதாலும் ஆண்டவர் வரப்போவது கிடையாது, வரப்போவதில்லை. தம்பி போனா போகட்டும். உன் மகன் மகாராஜா, உங்க பையன் பாரு, யாரு? அக்னி ஜெயித்து. காமாட்சிட்டே போய் வந்துட்டாரு. ஆமா, காமாட்சி அக்னியிலே பிறந்தவன் அந்த வன்னியன் அல்லவா? அக்னியை ஜெயித்தவன் எனது குமாரன் அக்னி ஜெயித்து. இந்த யோசனை எனக்கு தெரியாத போய்விட்டது. அரசாங்க தந்திரத்தை கரைச்சு குடித்தவன் அல்லவா நீ? நல்ல யோசனை தெரிவித்தாய். சீக்கிரமாக சென்று எனது குமாரன் அக்னி ஜெயத்தை சீக்கிரமாக அழைத்து வா.
இச்சபையில் வரும் தருணத்திலே ஆமாங்க என்னுடைய விருத்தாந்தம் யாதென்று தெரிவிடுமா? நாள் தெரியும் மகாராஜா. என் ரத்னாபுரி பட்டினத்தை நீதி நெறி தவறாமல் அரசாட்சி செய்து வந்த ஓதாவீஸ்வரனுக்கும் ஆமாங்க காமவல்லி அம்மையாருக்கும் கர்ப்பச்சோதனாக உதித்த அக்னி ஜெயந்தி என்று தெரிந்து கொண்டாயா? அது மட்டுமல்ல பச்சை வயிறே கொம்பு சமயத்திலே ஏவட்டமான நடன மாதர்கள் எல்லாம் நம்மை போற்றி துரித்து வரவேற்க வேண்டும் அல்லவா? அப்படி நான் இருக்க இன்னும் என தெரிவிக்கின்ற தெரியுமா? நான் ஒரு சமயத்திலே ஏவற்றமான தேவர்களும் அதல விதல சுதல தல மகாதல ராஜதல மாதல பூலல வீரே அதல விதல சுதல மகாதல ராஜதல மாதல பூலோகம் அப்படி 14 லோகமும் மெச்சும்படியாக வாழ்ந்து வருகின்றன அல்லவா? இன்னும் பேப்பரப்பட்டவன் தெரியுமா? நன்றி செய்தவர்கள்
கத்தியும் முரசுகளும் வெந்தாமரையில் வீசி நம்மை வரவழைக்க வேண்டுமா? ஆமாங்க. என்னுடைய தந்தை அனுமதி இல்லாமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் என் நாட்டிற்குள்ளே வந்து மோர் தயிர் பால் ஆமாங்க நவரத்தினங்களுக்கு விற்றவள் அவன். ஆமா. அவளை கண்டிக்கும் பொழுது என்ன சதி திட்டம் என்றால் தெரியவில்லை. என் நாட்டுக்குள்ள வந்தது இல்லாம எண்ணெய் அடிச்சுட்டான். எண்ணெய் அடிச்சுட்டு போயிட்டான். எங்க அப்பா கூப்பிட்டுருக்காரு. தம்பி, எனது அருமை மகனே, உன்னுடைய பாசத்தை நான் மகிழ்ச்சி கொண்டு அரசு காலங்கார கண்மணி, உங்களுடைய பாதாரம் என்ன கமலங்களை உன்னுடைய குமாரோட ஐயா அக்னி ஜெயித்து அநேக கோடி வந்தவன் தந்தையே. அக்னி ஜெயித்து தந்தையே அட வந்து பாதம் பாணிந்த எப்படி தந்தையே எனது பாதத்தை பணிதபடியா நீ என்றென்றைக்கு சுகமாக வாழ கடவுள். அப்படியா தந்தையே? அந்த அக்னியை பிடித்து அடித்து சிறையில் அடித்தவன். ஆமாம் தந்தையே, பலம் தெரியவில்லை அவளுக்கு. அப்படி இருக்க அந்த கொல்லியிலே பிறந்த கண்ணியனும் காமாட்சியும் வடதுருவத்திலே கூடாரம் அடித்து தங்கி இருக்கிறார்கள். நமது நாட்டிலே வடதுருவத்திலே கூடாரம் அடித்து தங்கி இருக்கிறார்கள். நீ சீக்கிரமாக சென்று நமது உன் சிறிய தந்தையா விளங்கி வரக்கூடிய எனதாபி சூரனை மடிய செய்து என்ன வார்த்தை தெரிவிச்சு தந்தையே? ஆகையினால் வேகமாக சென்று அந்த ரதகஜ துரக பதாதிகள் அனைத்தையும் கூட்டோடு அழித்து அவர்களை சிரசை கொண்டு வந்து என்னுடைய காலிலே போட வேண்டும். அதற்குதான் உன்னை அழைத்தேன். அப்படியா? ஆமா. அவர்களை நான் சும்மா விட மாட்டேன். விடத்தியாகலை, சீக்கிரமாக போ. சென்று வருகிறேன். இனியும் அவர்களை சும்மா விடக்கூடாது. எங்கே இருக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும் அல்லவா? ஆமாங்க. வா பார்க்கலாம். தாயே செய்யோ நடுங்க சண்ட பிரசங்கத்தோடு யாரோ இதோ பாத்திலையா, இன்றைய தினத்தில் ரணகலத்தில் அந்த வாதாபி கூட்டத்தில் இருந்து யாரோ ஒருவன் அதி உக்கிரத்தோடு சேனைகளை திரட்டி வருகிறான். அவன் யார் தாயே?
எப்படி தாயே? எப்படி தாயே? வரக்கூடிய அரக்கனானவன் வாதாபினுடைய மூத்த மகன். அவன் பெயரோ அகினி ஜெயித்தான் கண்மணி. தாயே அண்ணவனை கேட்பதற்கு அண்ணவனை ஜெயிப்பதற்கு நம்முடைய களத்திலே இருக்கக்கூடிய உனது மகனாகிய மூத்த மகனை நீலகண்டனை வரவழைத்து அண்ணவனுக்கு சேனாதிபதி பட்டம் கட்டி அனுப்பினால் அண்ணவன் ஜெயம் பெற்று வருவான் கண்மணி. அப்படியே ஆகட்டும் தாயே, தங்களை கட்டளை பிரகாரமே. காவலா ஐயா, இன்றைய தினத்தில் தாய் கட்டளை பிரகாரமே அந்த அக்னி ஜெயத்தை வெல்வதற்கு நம் தரப்பிலிருந்து எனது மூத்த மகனாகிய நீலகண்டனை நான் அழைத்ததாக அது சீக்கிரமாக அழைத்து என்னுடைய விளக்கம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் மகாரி சிவனாகிய அந்நிய மகாராஜனுக்கும் மந்திரமாலை அம்மையார் மூத்த மகனாக விளங்கக்கூடிய என் பெயரோ நீலகண்டன் என்று தந்தையாருக்கு 5 புத்திரர்கள் நீலகண்டன், அஜிரவாகு, கங்காவாளன், சாம்பன், மாசுபாதன். மொத்தம் 5 அல்லவா? ஆமாங்க. அந்த ராமால யார என் சிரசில் இருக்கும் மணி மகுடமானதும் என் மார்பில் இருக்கும் மார் பதக்கமானதும் என் காலில் இருக்கும் தண்டையானதும் விவரமாக இருக்கு பார்த்தா
என் தந்தையான கன்னியா மகாராஜன் ஏதோ காரணமாக என்னை வைத்திருக்கிறார். அவரை சென்று கண்டு கொள்ளலாம். ஓ தந்தையே, கண்மணி நீலகண்டா, நாம் எப்படி கண்மணி நீலகண்டா? மகனாகிய நீலகண்டன் அநேக கோடி வந்தார் தந்தையே. எழுந்தரும் நீலகண்டா, வந்தடி தான் பாய்ந்த என் பாதத்தை நீ ஆதாரமாக சேவித்தபடினால் என்றென்றைக்கும் நீடோடி காலம் வீர பலத்தோடு வாழ்வாய் எழுந்துரும் மகனே. தெரிவிக்க வேண்டும் தந்தையே. சொல்கிறேன் கேளு. அட்டா முன்னனை அழைத்ததொரு உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால், இன்றைய தினத்தில் அந்த வாதாபி கூட்டத்தில் இருந்து வரக்கூடிய அக்னி ஜெயத்தை உனக்கு வாதாபி மகனாகிய அக்னி ஜெயத்தை ஜெயம் பெற்று வருவதற்காக உன்னை அழைத்தேன் மகனே. சீக்கிரம் உனக்கு சேனாதிபதி பட்டம் தந்து 4 வகை சேனைகளோடு சென்று அந்த அக்னி ஜெயத்தை துவம்சம் செய்து வருவார். வெற்றி உனக்கு சென்று வா மகனே. தந்தையே. அதோ நிற்கிறானே, அவன் தான் அக்னி ஜெயந்தி. நம் யுத்தம் செய்யலாம். என்னுடைய பலம் தெரியுமா உனக்கு? யாரை பார்த்து என்னடா என்று தெரிவித்தாய்? என்னுடைய பலம் தெரியாமல் எங்களிடம் சமசெய்ய வந்து விட்டாயா? சின்ன சிறுவனே, ஒழுங்கு மரியாதையாக சொல்லுகிறேன். திரும்பி சென்று விடு. உன் அப்பனுக்கு பெயர் சொல்ல.
உன் மாமன் மனித செய்தி தெரியாதா உனக்கு? அடே, மந்திரி மைந்த செய்தி தெரியாதா உனக்கு? எல்லாம் இழந்து விட்டேன் என்று என்னையும் எளிதமாக நினைத்து விடாது. அடா பாரு, அதான் தருவாய் குட்டி. என்னுடைய பலம் தெரியாமல் வந்து என்னிடம் ஓதிக்கொண்டிருக்கிறாய். ஒழுங்கு மரியாதையாக சொல்லுகிறேன், ஓடிவிடு. என் மாடுகளை ஏறிவிட்டால் உன் உயிரை தப்பாது. நான் ஆகுமா போடா பொருளபானம் விட்டிருக்கிறேன். முடிந்தால் இதற்கு பதில் சொல்லடா பாக்க. அடே, உன்னுடைய பானம் என்னடா பானம்? அடே, என்னுடைய பானத்தை பாரா. அட வந்தா தான் வந்தை மாட்டே. பார்த்தாயா, உன்னுடைய பானங்கள் எல்லாம் பறந்து தும்சமாகிவிட்டது. நான் விட்ட பானத்தினர் பார்த்தாயா? சோனா மாரியை போல நான் விட்ட பாடம் மழை போல உன் தலைகளை தாக்கி கொண்டிருக்கிறது. இதுக்கு பதில் சொல்லடா பாக்கலாம். அரே, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஆனா அக்னியை நான் ஜெயித்தேன். நான் சிறு வயதிலே அந்த அக்னி தேவைகளை வென்றவன் நான். அப்பேற்பட்டவன் என்னுடைய நீ சம செய்ய வந்து விட்டாயா? ஒழுங்காக சொல்கிறேன். பரமசிவன் பேர் நீலகண்டன் என்று பெயர் வைத்திருக்கிறேன். முடிந்தால் என்னை ஜெயித்து பாரடா. நீலகண்டனே நானும் என்ற நிருபரே உன்னை இப்போ காவலுக்கு இறை கொடுக்க கடிதமே இல்லை புட்டி. அடே நீ பின்னேடே
பார்த்தாயா? நான் யார் என்று இப்பொழுது தெரிந்து கொண்டாயா? என்னுடைய பானத்தை ஏவி விட்டேன். முடிந்தால் தப்பித்து செல்லட பார்க்கலாம். என்னுடைய பானம் சாதாரணதல்ல. நாராயண அஸ்திரத்தை மீட்டி இருக்கின்றேன். முடிந்தால் தப்பித்து செல்லட பார்க்கலாம். ஸ்ரீலோகம் நடுநடுங்க வரும் அழகருக்கு சரியான தனுர்பாண்டம் நிகழ வேண்டி தேர்விட்டு குதித்து நின்று சிரம் கூப்பி கரம் கூப்பி அதிக அதிக அதிர்த்திய அதிர்மை பொருளே தாக்க வருகிறது. என்னை காத்தருள வேண்டும் கோவிந்தா. அடே அக்னி ஜெயந்தி, நீ விட்ட நாராயணாசிரமானது என்னை வள வந்து மீண்டும் உன்னை தாக்க வருகிறது. முடிந்தால் தப்பித்துக் கொள்ளலாம். உன்னுடைய பாடம் என்ன? என் கால் தூசிக்கு சமம். எங்கே இருக்கின்றது உன்னுடைய பாடம்? பார்த்து விடலாம். நல்ல தோத்திரங்கள் செய்ய நல்லையும் விளக்க வேண்டாம். ஆனா அதை தொடுக்காது. என்னுடைய வானத்தை ஏவி விட்டுவிட்டேன். நாராயணாஸ்திரம் உன்னையே கொல்ல வருகிறது. பாருடா. கடைசியாக எச்சரிக்கிறேன். எப்படி? ஒழுங்கு மரியாதையாக தந்தையிடம் சென்று காமாட்சி அம்மன் பாதமணிந்து என் தந்தையோட நட்புறவு கொண்டால் நாம் கற்பகோலை ஆண்டமாயலாம். இல்லை என்றால் நொடி பொழுது உன்னை மடித்து காட்டுவேன். உன்னுடைய காமாட்சி என்ன? உன்னுடைய வண்ணியன் என்ன? என் கால் தூசிக்கு சினவெறி நீல வண்ணன் அக்னி ஜெயித்து உன்னை அக்னி அசுரம் மீட்டு பக்கனை எல்லாம் சிறு காலம் கொடுத்து தலைவாழ துண்டி பெண்